ஈரான் போர் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஒருபுறம் இருந்து வந்த நிலையில் தற்போது வணிக சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டிருப்பது உணவகங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. இதனால் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க மாற்று வழிகளை யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உணவகங்கள் தள்ளப்பட்டுள்ளன. சிலிண்டர் விலை உயர்வால் விறகடுப்புக்கு உணவகங்கள் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எரிபொருள் போக்குவரத்துக்கு முக்கிய நீர்வழி தடமாக உள்ள ஆர்முஸ் நீரினை ஈரான் மூடியதால் எரிபொருள் சரக்கு கப்பல்கள் எதுவும் அந்த வழியே கடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை 993 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த புதிய விலையின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 3237 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோ சிறிய வகை சிலிண்டர் விலை 261 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே போர் காரணமாக ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாட்டு பிரச்சனையால் பல ஹோட்டல்கள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சிலிண்டர் விலையும் உயர்ந்திருப்பது ஹோட்டல் உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இன்னும் ஃபோன் பண்ணுறோம், இன்னும் வரல. வந்தால் தான் தெரியும் என்ன பில்லு ரேட்டுன்னு. கவர்மெண்ட்டுக்கே 1000 ரூபாய் இருக்குன்னா ப்ரைவேட் சிலிண்டர் இன்னும் எவ்வளோ இருந்து ஏற்கனவே 6500 கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ வரும்னு தெரில. இன்றைக்கி அவங்க போட்டு தான் சொல்லுவாங்க. எல்லாம் பாமர மக்கள் தான். எல்லாம் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், அதுக்கு மேலாம் விலை ஏற்ற முடியாது. எல்லோரும் கஷ்டம் தான், நம்மளும் மனுஷன்தான். அதுக்காக அங்கே ஏற்றுறாங்கன்னு எவ்வளோ தான் ஏற்றிட்டே போக முடியும். ஏதாவது சமாளிக்க வேண்டியதான், எல்லாம் லீவ் விட்டுக்க வேண்டியதான். இதனிடையே சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக கேஸ் அடுப்பை தவிர்த்து விறகடுப்பு மற்றும் மின்சார அடுப்புகளுக்கு மாறும் கட்டாயம் ஓட்டல்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ருசிக்காக விறகடுப்பில் சமைக்கும் காலம் சென்று சிக்கனத்திற்காக சமைக்கும் காலம் வந்துள்ளது. ஒருபுறம் விண்ணை தொடும் சிலிண்டர் விலை, மறுபுறம் பிழைப்பை நடத்த வேண்டிய கட்டாயம் காரணமாக பல உணவகங்கள் மீண்டும் பாரம்பரிய விறகு அடுப்பு முறையில் சமைக்க தொடங்கியுள்ளன. விறகடுப்பில் சமைக்கும் பிரியாணி போன்ற உணவுகளுக்கு மவுஸ் கூடினாலும் மற்றொரு பக்கம் அதிலிருந்து ஏற்படும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கும் சிலிண்டர் விலை உயர்வால் உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மார்ச் மாதம் ஏற்பட்ட சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பல்வேறு உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு விலையை மேலும் உயர்த்துவதாக வழிவகை செய்திருக்கிறது. இதனிடையே வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு மயிலாடுதுறை வணிகர்கள் அமைப்பான மாயூரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் தொழில்துறை பாதிக்கப்படுவதுடன் பல்வேறு பொருட்களின் விலை உயர்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் அமையவுள்ள புதிய அரசு சிலிண்டர் விலை உயர்வு குறித்து மத்திய அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்டிப்பாக அனைத்து விளைபொருளுமே உயரும். நம்ம உணவகங்கள் மட்டுமே இல்லாம கேஸ் சிலிண்டர் உயர்வு காரணத்தினால பிளாஸ்டிக் பொருள் முதற்கொண்டு அனைத்து சம்பந்தமில்லாத வீட்டு உபயோக பொருட்கள், வீடு கட்டுமான துறையை சேர்ந்த பொருட்கள் கூட விலை ஏறுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் சிலிண்டர் விலை ஏறுச்சுன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஏறுதுன்னு. இது அந்த மாதிரி இல்லை. சிலிண்டர் விஷயம் ஏறும்போது பல துறைகளுமே இதனால பாதிக்குதுங்க. ஹோட்டல் தொழில் நலிவடையாமல் இருக்க வணிக சிலிண்டரின் விலை உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிலிண்டர் விலை உயர்வால் பாரம்பரிய முறைக்கு திரும்புவது ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக இருக்குமா அல்லது பொருளாதார வீழ்ச்சியா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இதற்கு மேற்காசியா போர் நிறுத்தம் மட்டுமே தீர்வாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.